எலியாவும் பாகாலும். நீண்ட காலத்திற்கு முன்பு இஸ்ரேல் நாட்டில் பயங்கரமான வறட்சி நிலவியது. 3 ஆண்டுகளாக மழை இல்லை. மக்கள் மிகவும் தாகத்தில் இருந்தனர். இஸ்ரேலின் அரசனான ஆகாபிடம் பேசும்படி கடவுள் எலியா என்ற இறைவாக்கினரிடம் கூறினார். ஆகாபு அரசனும் அவருடைய மனைவியான ஈசபேல் அரசியும் பாகால் என்ற போய்க் கடவுளை வணங்கினர். பாகாலை வணங்கும் பல போலி இறைவாக்கினர்களும் அவர்களிடம் இருந்தனர். ஆனால் எலியா உண்மையான கடவுளாகிய ஆண்டவரை வணங்கினார். ஒரு நாள் எலியா அரசன் ஆகாபிடம் சென்று, உண்மையான கடவுள் யார் என்பதை பார்க்க ஒரு போட்டி நடத்துவோம். இஸ்ரேல் மக்களையும் பாகாலின் போலி இறைவாக்கினர்களையும் கர்மேல் மலைக்கு அழைத்து வாருங்கள் என்று கூறினார். ஆகாபு அரசரும் அந்த போட்டிக்கு ஒப்புக்கொண்டார். எல்லோரும் மலையில் கூடினர். எலியா மக்களை நோக்கி, எத்தனை நாள் இருமனத்தோராய் தத்தளித்துக் கொண்டிருக்கப் போகிறீர்கள்? ஆண்டவர்தான் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள். பாகால்தான் என்றால் அவன் பின்னே செல்லுங்கள் என்றார். பிறகு எலியா பாகாலின் போலி இறைவாக்கினர்களிடம், ஒவ்வொருவரும் பலியிடுவதற்கு ஒரு காளையை தயார் செய்வோம். நீங்கள் உங்கள் கடவுளின் பெயரைச் சொல்லிக் கூப்பிடுங்கள். நான் ஆண்டவராகிய கடவுளின் பெயரைச் சொல்லிக் கூப்பிடுவேன். அதற்கு நெருப்பு மூலம் பதிலளிக்கும் கடவுளே உண்மையான கடவுள் என்று கூறினார். பாகாலின் போலி இறைவாக்கினர்கள் தங்கள் காளையை தயார் செய்து அதை பலிபீடத்தில் வைத்து காலையிலிருந்து மதியம் வரை பாகாலை கூப்பிட்டார்கள். அவர்கள், ஓ பாகாலே, எங்களுக்கு பதில் கூறுங்கள் என்று கத்தினார்கள். ஆனால் அவர்களுக்கு பதில் கிடைக்கவில்லை. எனவே அவர்கள் உருவாக்கிய பலிபீடத்தைச் சுற்றி நடனமாடினார்கள். ஆனால் அப்போதும் அவர்களுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. எலியா அவர்களை கிண்டல் செய்ய ஆரம்பித்தார். சத்தமாக கத்துங்கள். ஒருவேளை உங்கள் பாகால் தூங்கிக் கொண்டிருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் வேலையில் பிஸியாக இருக்கலாம் என்று கூறினார். எனவே பாகாலின் போலி இறைவாக்கினர்கள் சத்தமாக கூச்சலிட்டனர். பாகாலின் கவனத்தை ஈர்ப்பதற்காக தங்களை வாளால் வெட்டிக் கொண்டனர். ஆனால் அங்கே எதுவும் நடக்கவில்லை. பாகால் அவர்களுக்கு பதிலளிக்கவுமில்லை. பின்னர் எலியா இடிக்கப்பட்ட ஆண்டவரின் பலிபீடத்தை பழுது பார்த்தார். இஸ்ரேலின் ஒவ்வொரு குலங்களுக்கும் 1 என 12 கற்களை எடுத்து ஆண்டவர் பெயரில் ஒரு பலிபீடத்தை கட்டினார். பலிபீடத்தைச் சுற்றி ஒரு வாய்க்காலை வெட்டினார். அதன் மீது விறகுக் கட்டைகளை அடுக்கினார். காளையை துண்டு துண்டாக வெட்டி அவற்றின் மேல் வைத்தார். 4 குடங்கள் நிறைய தண்ணீரை கொண்டு வந்து எரிபலியின் மேலும் விறகுக் கட்டைகளின் மேலும் ஊற்றும்படி எலியா மக்களிடம் கூறினார். தண்ணீர் இறங்கி பள்ளம் நிரம்பும் வரை இப்படி 3 முறை செய்தார்கள். அப்பொழுது எலியா ஜெபம் செய்தார். ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் இஸ்ரேலின் கடவுளே, நீரே இஸ்ரேலின் கடவுள் என்றும் இவற்றையெல்லாம் நான் உம் வாக்கின்படியே செய்தேன் என்றும் இன்று விளங்கச் செய்தருளும். நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்று இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும். ஆண்டவரே, எனக்கு பதில் தாரும். உடனே ஆண்டவருடைய நெருப்பு வானத்திலிருந்து விழுந்து பலிகளையும் மரங்களையும் கற்களையும் மண்ணையும் சுட்டெரித்து வாய்க்கால் நீரையும் வற்ற செய்தது. இதைக் கண்ட மக்கள் முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே கடவுள், ஆண்டவரே கடவுள் என்று கதறினர். ஆண்டவராகிய கடவுள் எலியாவின் பலியை ஏற்றுக்கொள்ளும் அடையாளமாக வானத்திலிருந்து நெருப்பை அனுப்பிய பிறகு அனைவரும் ஆச்சரியப்பட்டு ஆண்டவரே உண்மையான கடவுள் என்பதை உணர்ந்தனர். அவர்கள் முகங்குப்புற தரையில் விழுந்து, ஆண்டவரே கடவுள், ஆண்டவரே கடவுள்
என்று கூறினர். கடவுளின் வல்லமையின் இந்த சக்தி வாய்ந்த காட்சி பாகாலிடமிருந்து விலகி உண்மையான கடவுளை வணங்கும்படி மக்களை நம்ப வைத்தது. பாகாலின் போலி இறைவாக்கினர்கள் அனைவரையும் கைப்பற்றி கீஷோன் ஓடைக்கு கொண்டு வருமாறு எலியா கட்டளையிட்டார். அங்கே அவர்கள் அனைவரும் தண்டிக்கப்பட்டனர். போலி தெய்வங்களை வணங்குவதிலிருந்து நாட்டை காப்பாற்றவும் போலி கடவுள்களின் வழிபாடு பொறுத்துக் கொள்ளப்படாது என்பதை நிரூபிக்கவும் இந்தச் செயல் அவசியமானது. மக்கள் இப்போது உண்மையான கடவுளை அங்கீகரித்த நிலையில் எலியா மழைக்காக ஜெபம் செய்தார். அவர் தனது வேலைக்காரனை கடலை பார்க்க அனுப்பினார். 7வது முறைக்குப் பிறகு ஒரு சிறிய மேகம் தோன்றியது. விரைவில் வானம் மேகங்களால் கருத்து காற்று உயர்ந்தது. பலத்த மழை பெய்யத் தொடங்கியது. நீண்ட வறட்சி முடிவுக்கு வந்தது. இந்த நிகழ்வுகளின் மூலம் கடவுள் தனது வல்லமையை காட்டினார். அவர் தனது மக்களுக்கு வானிலை உட்பட அனைத்தையும் கட்டுப்படுத்தும் ஒரே உண்மையான கடவுள் அவரே என்று நினைவூட்டினார். கடவுளை மட்டுமே நம்பி அவருடைய வழிகளை பின்பற்றுவதன் முக்கியத்துவத்தை மக்கள் கற்றுக்கொண்டனர். எலியாவின் விசுவாசத்திற்கும் கீழ்ப்படுதலுக்கும் வெகுமதி கிடைத்தது. கடவுளுடைய பெயர் மகிமைப்படுத்தப்பட்டது. கடவுள் தம்முடைய உண்மையுள்ள ஊழியர்களின் ஜெபங்களை கேட்கிறார் என்பதையும் அவரை நம்புபவர்களுக்கு அவருடைய வல்லமையையும் அன்பையும் காட்ட அவர் எப்போதும் தயாராக இருக்கிறார் என்பதையும் இந்த கதை நினைவூட்டுகிறது. சர்வ வல்லமையும் நம் வணக்கத்திற்கு தகுதியும் உள்ள ஒரே ஒரு உண்மையான கடவுள் ஒருவர் மட்டுமே இருக்கிறார் என்று கதை கற்பிக்கிறது. எலியாவின் அசைக்க முடியாத விசுவாசமும் கடவுளுக்கு கீழ்ப்படுதலும் அற்புத நிகழ்வுகளுக்கு வழிவகுத்தது. கடினமாக தோன்றினாலும் அல்லது நம்மைச் சுற்றியுள்ளவர்கள் நம்பாவிட்டாலும் கூட உறுதியான விசுவாசத்தை பெறவும் கடவுளின் கட்டளைகளை பின்பற்றவும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஒட்டுமொத்தமாக எப்போதும் உண்மையும் சக்தியும் கொண்ட கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுதல், அவருக்கு கீழ்ப்படுதல் மற்றும் அவர் மீது முழு விசுவாசம் வைத்தல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை இந்த கதை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. நன்றி. மீண்டும் அடுத்த இறை அனுபவத்தில் சந்திப்போம். அதுவரை இறைவனில் வளர்வோம்.